யுத்தம் முடிந்து 6.5 ஆண்டுகள் முடிவித்த வேளையிலும் நல்லாட்சி என்று தொடங்கி 1 வருஷம் அண்மிக்கின்ற வேளையிலும் இங்கு நல்லாட்சி அல்ல கள்ள ஆட்சி தான் நடக்குவதாக எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் எங்களுக்கு உரிமை தருவதாகவும் எங்களுடைய மக்கள் அரசியல் விடுதலை செய்வதாகவும் இன்னும் பல்வேறு வாக்குறுதியோடு வந்த அரசாங்கம் இன்று வவுனியாவிலே சிங்கள ஜிஐயை நியமித்திருக்கின்றது. திருவண்ணாமலையிலே சிங்கள அதிகாரிகளை நியமிக்கின்றது. இன்னும் எங்களுடைய மாவட்டத்திலே பல்வேறு வகையான கள்ள வேலைகளையும் அநியாய வேலைகளையும் இந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற கள்ள ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். எங்களுடைய காணாமல் போன பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும். அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கு அவர்கள் எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஜேவிபி காலத்திலே அவ்வளவு இளைஞர்களுக்கும் பொது மன்னிப்பு கொடுத்த இந்த அரசாங்கம் இந்த அரசு எங்களுடைய சிறுபான்மை மக்களின் அவர்கள் ஒரு மாற்றாந்தாய் பிள்ளை போல பணியாற்றுகின்றார்கள். ஆகவே எங்களுக்கு சுயநிலைமையோடு சுதந்திரத்தோடு வாழ வேண்டிய ஒரு உரிமையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காணி அபகரிப்பும் இன்னும் பல்வகையான அநீதிகள் மனித உரிமை முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். ஆகவே இந்த காணாமல் போனவர்கள் இன்னும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே கேட்டிருக்கிறேன்.